ஸோ இன்னைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் டாபிக்ஸ் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட், ஓம்ஸ் லா, ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கரண்ட் டென்சிட்டி, ட்ரிஃப்ட் எலக்ட்ரான்ஸ், மொபிலிட்டி, லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா, கலர் கோட் நம்மளுக்கு கிடையாது, டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் எனர்ஜி, பவர், ரெசிஸ்டர் இன் சீரீஸ் பேரலல், இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், ஐனா Q by T. For unsteady current, it is defined as the rate of flow of net charge dq by dt ன்னு எடுத்துப்போம். அந்த டைம் இன்டர்வல் t is equal to 0ன்னு எடுத்துப்போம். SI யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்ல ரெண்டு இருக்கு, கன்வென்ஷனல் கரண்ட், எலக்ட்ரானிக் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட்ன்றது பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இதான் நம்ம புக்கில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கரண்ட். எலக்ட்ரானிக் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு போகும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இன் கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ்ல எதனால கரண்ட் போகுது அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் இன் மோஷன் டியூ டு த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டியூட் த எலக்ட்ரிக் கரண்ட். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ். சாலிட்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நடக்கும், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல அயான்ஸ் எல்லாம் நடக்கும், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். when no electric field is applied அப்படின்னும் போது, இப்போ ஒரு ஒயர் என்கிட்ட இருக்கு அப்படின்னும் போது அதில் கண்டிப்பாக இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம், நிறைய ஆட்டம் இருக்கும். அந்த ஒரு ஆட்டம்லையுமே எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு தான் இருக்கும், மோஷனில் தான் இருக்கும். ஆனாலும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ இந்த சைடு இருந்துச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், நெட் மோஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். அதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஜீரோ. சரியா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஓம்ஸ்லா. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓம்ஸ்லா பார்த்துட்டு வரும். ஓம்ஸ்லா அப்படின்னும் போது வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். The electric current flowing through the conductor is directly proportional to the potential difference. இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணோம்னா ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் சேம் அப்படின்னு சொல்லிடணும். ஃபிசிக்கல் கண்டிஷன் சேம்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். அப்போ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட்டை. இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். V is equal to RI, அதை வந்து V is equal to IRன்னு சொல்லிக்கலாம். சரியா? V is equal to IR. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓம்ஸ்லாக நம்ம கிராஃப் போட்டோன்னா இந்த ஷேப்பில் வரப்போகுது. இப்போ இந்த கிராஃப் வச்சு நிறைய கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இந்த சைடு பி, இந்த சைடு ஐ, ரெண்டு லைன் கொடுத்துட்ருப்பாங்க. ரெண்டு ரெசிஸ்டர் ஏ பி கொடுத்துட்டு விச் ஒன் ஹாவ் த வேல்யூ ஆஃப் மோர் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை இதை பார்க்குறோம். ஓம்ஸ்ல ஃபார்முலா எழுதுங்க. பி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஆர்ன்னும் போது வி பை ஐ. ஸ்லோப் அப்படின்னா ஸ்லோப் எம் அப்படின்னும் போது ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸ் கரெக்டாக இருக்கா? மேலே பிஏ இருக்கு, கீழே ஐ இருக்கு. அப்போ ஸ்லோப் ஏ தான் அதிகம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி. இப்போ இதே கிராஃபில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த சைடு ஐ, இந்த சைடு பி கொடுத்துட்டு ரெண்டு அதே ஏ அதே பி. இப்போ இதே கொஸ்டினை விச் ஒன் ஹாவ் த மோர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது பி தான் வரும். ஏன் அப்படின்னா பி ஆர்பி ஹாவ் மோர் ரெசிஸ்டன்ஸ் தென் ஆர்ஏ. ஏன்னா ஸ்லோப் அப்படின்னும் போது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா V பை ஐ தான். ஸ்லோப் பண்ணுறது எப்பவுமே ஒய் ஆக்சிஸ் பை எக்ஸ் ஆக்சிஸ். இங்கெல்லாம் இருக்கு மாறி இருக்கு, ஐ பை பி தான் கிடைக்குது. அப்போ ஐ பை பியை ரெசிப்ரோகேட் பண்ணினா மாறிடும். சரியா? அப்போ ஆர்ஏ கம்மியாக இருக்கும், ஆர்பி அதிகமாக இருக்கும். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேலு எக்ஸ் ஆக்சிஸ்லாம் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீ போடணும். நீ பார்த்து எந்த லைனை ஆங்கிள் அதிகமாக இருக்கோ அதுக்கு அதிகம் நினச்சி போட்டுறாத. இந்த ஸ்லோப்பை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஆறு. ரெசிஸ்டன்ஸ்னால் இட் அப்போசஸ் த ஃப்ளோ. இந்த அப்போசஸ் ஃப்ளோவில் என்னென்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லென்த்து. ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். இப்போ இது ஒரு ஒயர்னா வாட்டரை எப்பவுமே கரண்ட்டையும் வாட்டரையும் ஓரளவுக்கு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ வாட்டர் இந்த பைப்புக்குள்ள
ட்ராவல் ஆகுது அப்படின்னும் போது அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த இடத்துலலாம் காண்டாக்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். லென்த் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். எவ்வளோ லென்த் அதிகமாக இருக்கும் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஏரியா கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குட்டி ஏரியா இருக்கும்போது எப்படி இருக்கும், பெரிய ஏரியா இருக்கும்போது எப்படி இருக்கும். இப்போ குட்டி ஏரியானா அதில் எல்லாமே இடிச்சு கம்ப்ரஸ் ஆகிட்டு போகணும். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பெரிய ஏரியா இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஈஸியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஸோ அப்போ ஏரியா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. இந்த 2 பாயிண்ட்டாக கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். செகண்ட் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா R இஸ் ஈக்குவல் டு L/A. எப்பவுமே இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். R இஸ் ஈக்குவல் டு ரோ L/A. ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் எப்படி வரும்னா, இப்போ நம்ம ஓம்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்பையும் இந்த ரெசிஸ்டிவிட்டி தான் கண்டுபிடிப்போம். ரெசிஸ்டிவிட்டி, ஃபைண்ட் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கிவன் மெட்டீரியல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், R இஸ் ஈக்குவல் டு ரோ L/A. இதில் ரோ மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், RA/L. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், ஏரியா மீட்டர் ஸ்கொயரு, அகெயின் மீட்டர் M. ஸோ மீட்டர் 1 மீட்டர் கேன்சல் ஆகும், ஓம் மீட்டர். சரியா, ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் வந்து ஓம் மீட்டர். ப்ராக்டிக்கலுக்கும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். R இஸ் ஈக்குவல் டு ரோ L/A. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஆப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட், அது மட்டும் தெரிஞ்சா போதும். இட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ரெசிஸ்டிவிட்டின்னும் போது அது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். இதோட யூனிட் ஓம், இங்கே வந்து ஓம் மீட்டர். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏரியா லென்த்து இதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி வந்து நீ ஏரியாவை சேஞ்ச் பண்ணாலும் சரி, லென்த்தை சேஞ்ச் பண்ணாலும் சரி, ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஸோ ஒன்லி பேஸ்டு ஆன் த மெட்டீரியல். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி. டென்சிட்டி அப்படின்னாலே மாஸ் பை வால்யூம் பார்த்துருப்போம். இந்த இடத்துல வரும்போது கரண்ட் டென்சிட்டின்னும் போது கரண்ட் பர் யூனிட் ஏரியா. சரியா, கரண்ட் பர் யூனிட் ஏரியா. அப்போ யூனிட் வந்து ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஓம்ஸில் வச்சு இதை டிரைவ் பண்ணிடலாம். P இஸ் ஈக்குவல் டு IR. ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா R இஸ் ஈக்குவல் டு ரோ L/A. I/A நம்ம Jன்னு சொல்லிக்கலாம். B இஸ் ஈக்குவல் டு J ரோ L. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்டேஜ் பர் யூனிட் லென்த், வோல்டேஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ லென்த், EL J ரோ L கேன்சல் ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னும் போது கரண்ட் டென்சிட்டி இன்டூ ரோ தான் வந்து ரெசிஸ்டிவிட்டி. இப்போ J கரண்ட் டென்சிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா J இஸ் ஈக்குவல் டு E/ρ. 1/ρவா நான் சொல்லலாம் அப்படின்னா சிக்மா. ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி, சிக்மான்றது கண்டக்டிவிட்டி. சரியா, அப்போ J இஸ் ஈக்குவல் டு சிக்மா E. இதையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு. சிக்மாவோட யூனிட்டும் பார்த்துங்க. சிக்மா வந்து கண்டக்டிவிட்டி, யூனிட் மோ மீட்டர். அங்கே வந்து ரோக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு ஓம் மீட்டர்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து அதை அப்படியே திருப்பி போட்டுக்கணும், MHO மோ பை மீட்டர். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதை பேஸ் பண்ணி ரிலேஷன்ஸ் கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க்லையும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. Defined as the velocity with which free electrons are moving and drifting towards the positive terminal under the effect of applied electric field. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டால எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆகி போகிறது. சரியா, ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த பாயிண்ட்டை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா எக்ஸஸாக இருக்கிற நெகட்டிவ் சைடில் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த சைடு போகும்.
சரியா? drift velocityயோட டெஃபினிஷன் கிளியரா பார்த்துக்கணும். drift velocity is defined as the velocity which free electrons are moving or drifting towards the positive, இதனா positive, towards the positive under the effect of electric field. Next இந்த derivation drift velocityயோட derivation என்ன வரும்னா vd is equal to minus e tau by m. இதை derive பண்ணோம் நம்ம. e tau by m. e அப்படின்னும் போது சார்ஜ், கேபிட்டல் e என்னும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டவுனா ரிலாக்ஸேஷன் டைம், mன்றது மாஸ். டவு ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னும் போது டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ சக்சஸிவ் பொல்யூஷனை எலக்ட்ரான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அது பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்காது, பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானோட கொலாய்ட் ஆகிட்டு அதோட டைரக்ஷன் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். டவ் என்னும் போது ஒரு பொல்யூஷனுக்கும் இன்னொரு பொல்யூஷனுக்கும் நடுவில் இருக்கிற டைம் தான் வந்து ரிலாக்ஸேஷன் டைம். drift velocity டெரிவேஷன் பார்த்தலாம். drift velocityக்கு டெரிவேஷன் எப்படி போடலாம் அப்படின்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துப்பேன். v is equal to u plus at. இதை தான் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல டீயை வந்து டவுன்னு எடுப்பேன். டவுனா ரிலாக்ஸேஷன் டைம், அதான் சொல்லியிருப்பேன். டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ சக்சஸிவ் பொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனா. அப்போ ஆக்சலரேஷன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபார்முலா பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். இங்கே டெஸ்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரானு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் பர் சார்ஜோட சைன் நெகட்டிவ் எலக்ட்ரான்ன்றதால அப்போ ஃபோர்ஸ்னா வரும். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் இன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ ஆக்சலரேஷன் பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், மைனஸ் இ பை எம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ஆவரேஜ் டெர்மினல் வெலாசிட்டி 0, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட்டு vd இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு எடுத்துப்போம். 0 plus a tau. vd is equal to a ஓட வேல்யூ மைனஸ் இ பை எம் tau. இந்த டவ் அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா மைனஸ் இ tau பை எம். சரியா? இது கிளியரா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இதுலயே கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இதையும் பார்த்தலாம். கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் drift velocity. Current in terms of drift velocity அப்படின்னும் போது அது என்ன ஃபார்முலா வரும்னா I is equal to NEAVD. இதை எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். கரண்ட் I is equal to நான் வரும் Q by T. கரெக்டா? I is equal to Q by T. இப்போ Qன்றது சார்ஜ், சிங்கிள் சார்ஜ். இப்போ ஒரு ஒயர் இருக்குன்னா இதை ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் ஃப்ளோ ஆக போதில்ல, மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் போகுது. இந்த ஒயரோட லென்த்து எல், டயாமீட்டர் டின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்படி இல்லை இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. சரியா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் இதோட நம்பர் டென்சிட்டி வரும். நம்பர் டென்சிட்டி ஒரு மெட்டீரியலுக்கு நம்பர் டென்சிட்டி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்பர் டென்சிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் அதோட வால்யூமை நம்ம என்ன பண்ணலாம்னா ஏரியா இன்டூ லென்த். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ லென்த். ஏரியா இன்டூ லென்த் போடும் போது n இன்டூ ஏ இன்டூ எல். அப்போ இங்கே சார்ஜ் தானே மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஒரு சார்ஜ்னா கியூன்னு இருக்கும் போது இவ்வளோ ஏரியாவில் இத்தனை சார்ஜ் இருக்கும் போது. ஸோ அப்போ கியூன்றதோட இங்கே எலக்ட்ரான் தான் சார்ஜ் ஆக்ட் ஆகுது. அப்போ ENAL இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ். இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைமுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி ஃபார்முலா வச்சு போட்டலாம். வெலாசிட்டி அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைமா? இங்கே டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னா லென்த் ஆஃப் த ஒயர். அப்போ VD இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த்னு எடுத்துப்பேன் L பை T. இப்போ டைம் மட்டும் வேணும்னா VD பை L. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்க. I is equal to Q by T. அப்போ Q by T I is equal to Q பதில் இதை போட்டுங்க ENAL. வெலாசிட்டிக்கு பதில் என்ன பண்ணலாம், டைமுக்கு பதில் VD by L. இதை ரெசிப்ரோகேட் பண்ணுங்க பார்க்கலாம். I is equal to n விட ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் NEAL by 1. இது வந்து
ஸோ இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெலாசிட்டின்னும் போது டிஸ்பிளேஸ் லென்த் பை டைமு, நம்மளுக்கு டைம் மட்டும் வேணும்னா இருக்கும், இது ரெண்டு மட்டும் தான் அப்படியே மாற்றணும். டி இஸ் ஈக்குவல் டு எல் பை பிடி. அப்போ இங்கே எல் பை பிடின்னு வரும். இதை ரெசிப்ரோகேட் பண்ணால் பிடி பை எல், எல் கேன்சல் ஆச்சுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு என்இஏ விடி. சரியா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு என்இஏ விடி. இந்த எல்லும் கேன்சல் ஆகிடும். ஸோ கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு என்இஏ விடி. சரியான ஒரு முறை அப்படியே பார்த்துடலாம். கரண்டோட ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. கியூ டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் வேணும்னும் போது நம்பர் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், வால்யூம்னும் போது ஏரியா இன்ட்டு லென்த்து. இங்கே எத்தனை சார்ஜ் அப்படின்றதால இவ்வளோ போட்டிருக்கோம். இன்ட்டு இ. டைம் கண்டுபிடிக்க வெலாசிட்டி, பேசிக்கான வெலாசிட்டி ஃபார்முலா. வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைமு, இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு லென்த்து. ஸோ எல் பை டின்னு போடுவேன். இந்த டி வேணாம் அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு எல் பை விடி. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு என்இஏ விடி. நெக்ஸ்ட் மொபிலிட்டி. மொபிலிட்டினா கண்டக்டிவிட்டி இஸ் டியூ டு மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ். இதோட டெஃபினிஷன் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். மொபிலிட்டி நியூ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? ஸோ இதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா இ டவ் பை எம், அகைன் டிவைடட் பை ஒரு இ பண்ணும்போது இந்த இயும் கேன்சல் ஆகிடும். இ டவ் பை எம். சரியா? இ டவ் பை எம். இதான் வந்து மொபிலிட்டி. யூனிட் கிளியராக பார்த்து வச்சுங்க. மொபிலிட்டினா மீட்டர் ஸ்கொயர் பை வோல்ட் பர் செகண்ட். எப்படி வந்துச்சுன்னு பார்த்தலாம் பாருங்க. யூனிட்டும் வெலாசிட்டி அப்படின்னும் போது மீட்டர் பர் செகண்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டா E is equal to V by L வரும். வோல்டேஜ் பர் யூனிட் லென்த். வோல்டேஜ்னும் போது Vன்னு எடுப்பேன், இது மீட்டர்னு எடுப்பேன். V by M, M by S into M by Vன்னு வருதா? M by V அதுதான் வந்து மீட்டர் ஸ்கொயர் பை வோல்ட் செகண்ட். யூனிட்டை எப்படி வந்துச்சுன்னு கிளியரா பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப், இது ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும் நம்ம. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா அந்த கிராஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் போட தெரியணும். ஓம்ஸ்லா வந்து ஸ்ட்ரெயிட், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓம்ஸ்லா ஸ்ட்ரெயிட்டா வந்தா மட்டும்தான் இந்த கிராஃப் விஐ கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா வந்தா மட்டும்தான் இட் ஒபேஸ் த ஓம்ஸ்லா. மாறி வந்தாலே அது வந்து இட் வாண்ட் ஒபேஸ் த ஓம்ஸ்லா. லாஸ்ட் சாப்டர் செமிகண்டக்டர்ல நம்மளுக்கு கிராஃப் இப்படி வரும். சரியா? இதெல்லாம் வந்து இட் வாண்ட் ஒபே, இட் won't obey the Ohm's law அப்படின்ற விஷயம் தெரியணும். எஸ்பெஷலி செமிகண்டக்டர்லாம் ஒபே பண்ணாது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டார். ரெசிஸ்டர் வந்து ரெண்டு டைப்பா இருக்கு. ஒயர் பவுண்டட், கார்பன் ரெசிஸ்டர். ஒயர் பவுண்டட்ல நிக்ரோம், மேங்கனன், ஹை ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். கார்பன் ரெசிஸ்டர்னா குட்டியா இருக்கும். இது மாதிரி அதுல 4 கலர்ஸ் இருக்கும். கலர் கோடு நம்மளுக்கு இந்த வாட்டி கிடையாது. சரி, ரெசிஸ்டர் வந்து ரெண்டு டைப்பா இருக்கும். ஒயர் பவுண்டட்ல இந்த நிக்ரோம், அதனால கார்பன் ரெசிஸ்டர் குட்டியா இருக்கும். அதுலயே அந்த கலர் கோட் வச்சு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். அப்படின்னும் போது நார்மலா ஒரு ஒயர் இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ரூம் டெம்பரேச்சர்லாம் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ரூம் டெம்பரேச்சர்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினச்சிங்க. இதுல கரண்ட் ஃப்ளோ நடக்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு டேபிள் மாதிரி நான் சொல்கிறேன். அது என்ன கண்டினியூஷன் அப்படியே கிளியராக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கண்டக்டர், இன்சுலேட்டர் ரெண்டுத்துக்கும் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். கண்டக்டர், இன்சுலேட்டர். கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி ஃபாஸ்டா போகும். வெலாசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா கொலிஷன் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா இருக்கும். கொலிஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இங்க இருந்து அங்க போக வேண்டிய டைம் அதிகமா இருக்கும். இப்போ கொலிஷன் இல்லைன்னா ஆகும், ஃபாஸ்டா போயிடலாம். இப்போ கொலிஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இடிச்சு ஒன்னொன்றையும் இடிச்சு அது போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். அப்ப கொலிஷன் அதிகமா இருக்கும். கரண்ட் ஃப்ளோவும்
கம்மியாகுதுன்னு அர்த்தம். பொல்யூஷன் இல்லைன்னா கரண்ட் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். பொல்யூஷனால கரண்ட் ஃப்ளோ கம்மியாகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இவ்வளோ விஷயத்தையும் இன்டர் ரிலேட் பண்ணி வச்சு கற்றுங்க. கண்டக்டரில் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எதனாலன்றத இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஃபாஸ்ட்டாக வெலாசிட்டி ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி ஃபாஸ்ட்டாக போகும்போது அது பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். பொல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம கரண்ட்டோட ஃபார்முலா என்ன வரும்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா பார்த்தோம்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா இ டவ் பை எம். இது கரண்ட்டோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு NEAVD. சரியா? இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நீ பேசிக்காக இந்த லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரண்ட் அதிகமாகச்சு, டெம்பரேச்சர் அதிகமாகச்சு அப்படின்னா கரண்ட் கம்மியாயிடும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டக்டருக்கு. இதுவே இன்சுலேட்டருக்குன்னு ஆகும். இன்சுலேட்டருக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாதான் கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா இன்சுலேட்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது, ஏற்கனவே டைட்டாக இருக்கும். அப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அந்த பாண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி கரண்ட் ஃப்ளோ ஈஸியாக நடக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டக்டர்ஸ் அப்படின்னாலே ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ இருக்கும்னா 10⁻⁻8 ஓம் மீட்டர் டு 10⁻⁻6 ஓம் மீட்டர். மைனஸ்ல இருக்கும். மைனஸ்ல இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து ரொம்ப கம்மின்னு அர்த்தம், 0.80 கிட்ட. அப்போ ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா தான் அது பேர் வந்து கண்டக்டர்னு அர்த்தம். சரியா? இன்சுலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 10⁻18 அவ்வளோ அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரோ டி அப்படின்னும் போது ரெசிஸ்டிவிட்டி அட் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் அப்படின்னும் போது ரோ நாட் ரெசிஸ்டிவிட்டி அட் த டெம்பரேச்சர் டி நாட். இனிஷியல் டெம்பரேச்சர்ல எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்குன்றது ரோ நாட். ஃபைனல் டெம்பரேச்சர்ல எவ்வளோ ரெசிஸ்டிவ் இருக்குன்றது ரோ டி. இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆல்ஃபா இஸ் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இந்த ஃபார்முலாவை ரிலேட் பண்ணி வச்சுங்க. அதே தான் இங்கேயும் T minus T naught. Tன்றது ஃபைனல் டெம்பரேச்சர் மாதிரி, T நாட்ன்றது இனிஷியல் கண்டிஷன் மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி நியூமரிகளுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை ரிலேட் பண்ணி வச்சுக்கணும். ரோ டி டெம் அப்படின்னும் போது ரெசிஸ்டிவிட்டி அட் தட் பர்டிகுலர் டெம்பரேச்சர், ரோ நாட்ன்றும் போது இனிஷியல் கண்டிஷன் மாதிரி. இது 1 + ஆல்ஃபா T மைனஸ் T நாட். சரி, அந்த ஃபார்முலா கிளியராக பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர். பவர் அப்படின்னும் போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் P இஸ் ஈக்குவல் டு VI. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தலாம். ஸோ பவர் அப்படின்னா ஜென்ரலா ஒர்க் டன் பை டைம். சரியா? பவர் அப்படின்னா ஒர்க் டன் பை டைம். ஒர்க்கை எப்படி நான் எடுக்க போறேன்னா, பொட்டன்ஷியல்னா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜா. அப்போ ஒர்க் டன்னா வோல்ட் இன்டூ சார்ஜ். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்குக்கு பதில் வோல்ட் இன்டூ சார்ஜ் இன்டூ டைம். இப்போ Q/T I இஸ் ஈக்குவல் டு Q/T. ஸோ அப்போ பவர் P இஸ் ஈக்குவல் டு VI. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பவர் ஒன்று வந்துச்சா, இதுலேருந்தே மற்ற ரெண்டுத்தையும் வர எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவர் P இஸ் ஈக்குவல் டு VI வச்சு மற்ற ரெண்டு ஃபார்முலா வர வச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் Bக்கு பதில்னா போடலாம். B இஸ் ஈக்குவல் டு IR போட்டோன்னா IR இன்டூ I தான் வரும். அப்போ I²R செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலாவில் P இஸ் ஈக்குவல் டு VIல B அப்படியே வச்சுட்டு ஐக்கு வந்து B/Rன்னு எடுப்பேன். B/Rன்னு எடுத்தனா B²/R. சரியா? இதுதான் வந்து எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிட்டட். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல அந்த டிரான்ஸ்மிஷன் லாசஸ் பற்றிலாம் படிப்போம். எலக்ட்ரிக் பவர்ல டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பவர் ஸ்டேஷன் வயா டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ். ஹை எனர்ஜி லாசஸ் நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். அதை எப்படி மினிமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கரண்ட்டை கம்மியாக வச்சு வோல்டேஜை அதிகமாக வச்சு அனுப்புவாங்க. அது ஆல்டர்னேட்டிங்ல நம்ம பார்த்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் சீரீஸ் அண்ட் பேரலல். சீரீஸாக இருக்கும்போது எப்படி, பேரலாக இருக்கும்போது எப்படின்னு பார்த்துக்கணும். இது சீரீஸாக இருக்கா? சீரீஸாக இருக்கும்போது எது சேமாக இருக்கும் அப்படின்னா, சிங்கிள் லைனாக இருக்குது, ஒரே பைப் மாதிரி இருக்குது. இதில் வாட்டர் போச்சுன்னா அதே வாட்டர் தான் போகும். அப்போ கரண்ட் I வந்து சேமாக இருக்கும்னு எடுத்துக்கணும். பொட்டன்ஷியல் தான் என்ன ஆகும், இந்த Vன் இப்போ இது 12 வோல்ட்னு கொடுத்தனா 3 ஈக்குவல் ரெசிஸ்டர்னா டிவைடட் பை 3.
ஃபோர் ஃபோர் ஃபோராக பிரியும். வோல்டேஜ் தான் வந்து ஆட் ஆகிட்டே வரும். V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ இதில் எப்படி டெரைவ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 ரெசிஸ்டரை தூக்கிட்டு காமனாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ரெசிஸ்டர் போட்டோம் அப்படின்னா B இது ஆறுன்னு எடுத்துப்போம். V இஸ் ஈக்குவல் டு IR. சீரீஸ்க்கு RSன்னு எடுத்துக்கிறேன். V1 வந்து கரண்ட் சேமில் ஐன்னு எடுத்துப்பேன். ரெசிஸ்டர் R1. V2ன்னும் போது IR2. V3ன்னும் போது IR3. இப்போ இதெல்லாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னு நினச்சிங்க. IRS இஸ் ஈக்குவல் டு IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஸோ ஐயை காமனாக எடுத்துடலாம். IRS இஸ் ஈக்குவல் டு ஐயை காமனாக எடுத்தனா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஐ போச்சுன்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அப்படின்னும் போது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் போகிற கரண்ட் கம்மியாகிடும். அப்போ பல்பெலாம் என்ன ஆகும், சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோன்னா டிம் ஆகிட்டே வரும். இப்போ ஒரே ஒரு பல்பு சீரீஸில் இருந்துச்சுன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். 2 பல்பு போட்டோன்னா பிரைட்னஸ் ரெண்டுத்துக்குமே கம்மியாகும். 3 போட்டோன்னா இன்னும் கம்மியாகிட்டே வந்துடும். நெக்ஸ்ட் பேரலல் போது அதுக்கு காமன் டெர்மினல்ஸ் இருக்கும். சரியா, சேம் எல்லாத்துக்கும் காமனான ஒரு பாசிட்டிவ், காமனான நெகட்டிவ். இப்போ இதை எப்படி நீ அசியூம் பண்ணலாம் அப்படின்னா, 3 பிரான்ச்சஸ் இருக்கா. அப்போ இங்கே ஒரு வாட்டர் மாதிரி அசியூம் பண்ணுங்க. இங்கே ஒரு வாட்டர் பைப்பில் தண்ணி வருதுன்னா 3 வழி இருந்துச்சுன்னா ஆகும். 3த்துலேயோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போகும். அப்போ இங்கே கரண்ட்டும் அதே மாதிரி தான் ஆக போகுது. ஐன்ற கரண்ட் வந்துச்சுன்னா தனித்தனியாக கரண்ட்டை ஸ்பிளிட் ஆகி போகுது. I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. 3த்துலையுமே கரண்ட்டு தனித்தனியாக போகும். ஆனால் இங்கே வோல்டேஜ் எப்படி இருக்கும் நம்ம போது வோல்டேஜ் ரிமைன் சேம். வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இப்போ இதோட டெரிவேஷன் பார்த்தலாம். இந்த 3த்துக்கு பதில் அதே மாதிரி ஒரு ஈக்குவலன் போட்டோன்னா வோல்டேஜ் இது RPன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே V இஸ் ஈக்குவல் டு IRல I மட்டும் வேணும்னா V பை R. ஃபர்ஸ்ட்டுக்கு V பை RPன்னு எடுத்துப்பேன். I1 கரண்ட்டுக்கு V பை R1, I2க்கு V பை R2, I3க்கு V பை R3. ஏன்னா வோல்டேஜ் எல்லாத்துக்குமே சேம். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நான் வரும்னு பாருங்க. ஐக்கு பதில் V பை RPன்னு போட்டுக்கலாம். I1க்கு பதில் V பை R1, V பை R2 ப்ளஸ் V பை R3. ஸோ வியை காமனாக அது கேன்சல் பண்ணிடலாம். V எடுத்தினா 1 பை R1, 1 பை R2 ப்ளஸ் 1 பை R3. V கேன்சல் ஆச்சுன்னா 1 பை RP இஸ் ஈக்குவல் டு 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2 ப்ளஸ் 1 பை R3. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பல்ப்ஸோ காம்பனன்ட்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னாலே கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ கரண்ட் அதிகமாக இருந்துச்சுனாலே வோல்டேஜ் அதே வோல்டேஜை மெயின்டைன் பண்ண போது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா சர்க்கியூட்டுமே எப்படின்னா பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். பேரலில் தான் வந்து வோல்டேஜ் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு EMF பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ EMF அப்படின்னும் போது ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறேன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னும் போது க்ளோஸ்டு சர்க்கியூட். இந்த 2 கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, EMFனா ஓப்பன் சர்க்கியூட்டு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா க்ளோஸ்டு சர்க்கியூட்டு. நெக்ஸ்ட் EMF ஓட வேல்யூ அதிகமாக இருக்கும் பொட்டன்ஷியலோட. இந்த 2 கீவேர்டு கிளியராக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கொடுத்துருக்காங்க பாருவேன். நோ கரண்ட் இஸ் ட்ரான் ஃப்ரம் த செல். வேற எந்த காம்பனண்ட்டுக்கும் போகாம அந்த பேட்டரியில இருக்கிற வோல்டேஜை மட்டும் மெஷர் பண்றது EMF. இங்க வரும்போது க்ளோஸ்டு சர்க்கியூட்னும் போது கரண்ட் ஃப்ளோ நடக்கும். சரியா, இங்க நோ கரண்ட்னு இங்க இருக்கணும், இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். சரியா, செகண்ட் பாயிண்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல எது இருந்தாலும் கவலை கிடையாது, ஏன்னா இங்க மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னும் போது என்ன ஆகும், இட்ஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட்டா, அப்ப இங்கேயும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும், இதோட வேல்யூ கம்மி ஆயிடும். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி ஃபார் த சோர்ஸ் தான் EMFன்னு எடுப்போம். இது வந்து எனி 2 பாயிண்ட், எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம மெஷர் பண்ணாலுமே அது பேர் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். EMF எப்பவுமே கிரேட்டராக தான் இருக்கும், greater than potential. However, potential is greater than
இஎம்எஃப் வென் சார்ஜ்டு அப்படின்னும் போது சார்ஜ்டு டிஸ்சார்ஜ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சார்ஜ்டு அப்படின்னும் போது இப்போ மொபைலில் இருக்குன்னா மொபைலில் ஒரு பேட்டரி இருக்கும், நம்ம எக்ஸ்டர்னலாக அதிகமான வோல்டேஜ் தருவோம், அது சார்ஜ். நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த பேட்டரியில் இருக்கிற கரண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் கிளியராக பார்த்துங்க.